ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஆர் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 12th எக்கனாமிக்ஸில் 11th லெசன் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க அந்த கூற்று யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வியடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதனாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றி அடைந்து விடாது. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து. இது சொன்னது பார்த்திங்கன்னா மார்க்ரெட் தாட்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்காணும் எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் இது? ஆன்சர் பார்த்திங்கன்னா புதிய பொது நல அணுகுமுறை. செகண்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எவை? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் விரிவான கருத்து. மூன்றாவது கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எது பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வறுமை நச்சு சுழற்சி. 4th கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? ஆன்சர் செகண்ட் ஒன் மனித வளங்கள். 5th கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் உற்பத்தி அதிகரிப்பு. 6th கொஸ்டின், அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமை நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன ஏனென்றால்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ மற்றும் ஆ. சேமிப்பு குறைவாகவே உள்ளது, முதலீடு குறைவாகவே உள்ளது. 7th கொஸ்டின், கீழ்காணும் எந்த திட்டம் வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டது? ஆன்சர் தேர்ட் ஒன் காந்திய திட்டம். 8th கொஸ்டின், கீழ்காணும் திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படி தொகுதி விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம், அதோட ஆண்டு 1945. செகண்ட் பாம்பே திட்டம் 1940. தேர்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938. விஸ்வேஸ்வரய்யா திட்டம் பார்த்திங்கன்னா 1934. வரிசைப்படி பார்த்திங்கன்னா 4th ஒன், தேர்ட் ஒன், செகண்டு ஒன் அப்படின்னு வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் 4, 3, 2, 1. 9th கொஸ்டின், எம்என் ராய் வழங்கிய திட்டம் கீழ்காண்பவர்களில் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் மக்கள் திட்டம். 10th கொஸ்டின், சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு? ஆன்சர் பிரான்ஸ். 11வது கொஸ்டின், குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கட்டுப்படுத்தும் திட்டம். 12வது கொஸ்டின், நீண்டகால திட்டத்தின் மற்றொரு பெயர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் முன்னோக்கு திட்டம். 13வது கொஸ்டின், நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் கட்டமைப்பு. 14வது கொஸ்டின், சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் செகண்ட் ஒன் ஜெயபிரகாஷ் நாராயணன். 15வது கொஸ்டின், இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1950. 16வது கொஸ்டின், அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஃபிரெடரிக் ஹேயக். 17வது கொஸ்டின், முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர்? ஆன்சர் நீண்டகால திட்டமிடல். 18வது கொஸ்டின், நிதி ஆயோக் கீழ்காணும் எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? ஆன்சர் அமைச்சரவை தீர்மானம். 19வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம்? ஆன்சர் பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 20வது கொஸ்டின், சட்டப்படியாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்காணும் எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார்? ஆன்சர் பிரதமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஓல்டு எடிஷனுக்கும் நியூ எடிஷனுக்கும் 2 கொஸ்டின்ஸ் ஆன்சர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.